சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. திங்கட்கிழமை தொடங்க உள்ள பட்ஜெட் மீதான பொது விவாதம் என்ன நடக்கும் என்பது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று வேளாண் பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் திங்கட்கிழமை தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் எத்தனை நாட்கள் இந்த பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை பட்ஜெட் மீதான பொது விவாதம் தொடங்கி 4 நாட்கள் நடைபெற உள்ளது. 21ஆம் தேதி பட்ஜெட் மீதான பொது விவாதத்துக்கு பதிலுரையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவும் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வமும் வழங்க உள்ளார்கள். அதிமுக சார்பாக சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானம் விவாதத்துக்கு திங்கட்கிழமை எடுத்துக் கொள்ளப்படும் என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். அவ்வாறு தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பட்சத்தில் அவை நடவடிக்கைகளை துணை சபாநாயகர் பிச்சாண்டி வழிநடத்துவார். அதிமுக சார்பாக பேரவையில் தீர்மானத்தை முன்மொழிந்து கட்சியில் ஒருவர் பேசுவார்கள். அந்த நடவடிக்கையில் இருக்கப்படும் பட்சத்தில் அதிமுக சார்பாக நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறுவதும் அதே நேரத்தில் தோல்வி அடைவதும் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு பொறுத்துதான் முடிவடையும். அந்த வகையில் பார்க்கும்போது தமிழக சட்டப்பேரவையில் திமுக உடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் 133ஆக உள்ளது. அதிமுக உடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் 66ஆக உள்ளது. அதிமுக சார்பாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்படும் பட்சத்தில் அது தோல்வியில் தான் முடிவடையும். இருந்தபோதும் அதிமுக சார்பாக சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதை உரை நிகழ்த்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு திங்கட்கிழமை எடுத்துக் கொள்ளப்படும். குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படுகிறதா அல்லது எண்ணிக்கணிக்கும் முறையின் மூலம் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.